ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகிட்டு வர கூலி படத்துடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மிக பிரம்மாண்டமான முறையில் சென்னையில் நடந்து முடிஞ்சிருக்கு. இதைத் தொடர்ந்து இந்த ஆடியோ லான்ச் வர 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உள்ளே இருக்கிறத டக்கு டக்குன்னு பேசிடுறவங்கள நம்புகிறாங்க, ஆனால் உள்ளே ஒன்றை வச்சுக்கிட்டு பின்னாடி குழி தோன்றாங்க பாருங்கள், அவங்கள நம்பவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அதாவது இந்த டாப்பிக்கை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சத்யராஜ் பற்றி தான் பேசியிருக்காரு. பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய மேடைகளில் சத்யராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு, நிறைய ட்ரோல் பண்ணியிருக்காரு. ஆனால் அன்றைக்கி ஆடியோ லான்ச்சில் சத்யராஜ் பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முழுசாக என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, சத்யராஜ் சாரை இந்த படத்தில் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு லோகேஷ் என்கிட்ட சொன்னார். எனது சத்யராஜா, நீங்கள் முதல்ல அவர்கிட்ட கேட்டிங்களா, அவர் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு லோகேஷ் என்ன சொன்னார்னா, சத்யராஜ் சார் உங்ககிட்ட கேட்க சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார். நான் சிவாஜி படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த படத்தில் நான் எவ்வளோ சம்பளம் வாங்கினனோ அதே சம்பளத்தை வில்லன் கேரக்டரில் நடிக்கிறதுக்காக தர்றோம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அப்போது சத்யராஜ் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கும் சத்யராஜுக்கும் கருத்தியல் ரீதியாக நிறைய முரண்பாடு இருக்கலாம், ஆனால் அவர் மனசில் பட்டதை சொல்லிட்டு போயிடுவார். மனசில் பட்டதை சொல்கிறவங்கள நம்பிடலாம், ஆனால் உள்ளேயே வச்சுட்டு இருக்கிறவங்கள நம்பவே முடியாது அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசியிருந்தார். அதே போல் அதுக்கு சத்யராஜ் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இவ்வளோ பெரிய படத்தில் நானும் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷம். லோகேஷ் என்கிட்ட ரஜினி கூட எப்போ கடைசியாக நடிச்சிங்க அப்படின்னு கேட்டார். நான் 1986 அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் சார் நான் பிறந்தேன் அப்படின்னு லோகேஷ் சொன்னார். எத்தனை வருஷமாக நடிக்கிறீங்கன்னு கேட்டார். 46 வருஷமா அப்படின்னு சொன்னேன். என்ன சார் 46 வருஷமா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டார். ஒருத்தர் 50 வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கார். ஒரு சூப்பர் நடிகர் சூப்பர் நடிகராக இருந்தால் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும். ரஜினி 50 வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கு காரணம் அவர் சூப்பர் ஆக்டர். நான் இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து 7 படங்களில் நடிச்சிருக்கேன். ஆனால் எல்லா படங்கள்லையும் எனக்கு நெகட்டிவ் ரோல் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தடவை மட்டும்தான் ரஜினிகாந்த்க்கு நண்பராக நடிச்சிருக்கேன். அவர் ஒரு அற்புதமான நடிகர். 7 படத்தில் அவருக்கு வில்லனாக தான் நான் நடித்தேன். ஒரு படத்துலையாவது ஃப்ரெண்டாக நடிக்க வேண்டாமா, அதுக்காக தான் இந்த படத்தில் நடித்தேன். கவனமாக இருக்கும்போது ஸ்டைலாக இருக்க முடியும், தூங்கும்போது ஸ்டைலாக இருக்க முடியுமா? தம்பிக்கு எந்த ஒரு படப்பிடிப்பு தளத்தில் ரஜினிகாந்த் தூங்கிட்டு இருந்தார். நான் நிலவில் ரவி கிட்ட கேட்டேன், மச்சான் ஒருத்தன் நின்னா ஸ்டைலாக இருக்கலாம், நடந்தால் ஸ்டைலாக இருக்கலாம், இது என்னடா தூங்கும்போது கூட ஸ்டைலாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்போ ரஜினிகாந்த் தலையில் கையை வச்சுட்டு செம்ம ஸ்டைலாக தூங்கிட்டு இருந்தார் அப்படின்னு சத்யராஜ் பேசியிருக்காரு.